இஸ் இட் பாசிபிள்? நம்மளோட ஸ்கிரிப்டிங் டெக்னிக் வச்சு நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் எல்லாத்தையும் உண்மையாக்கிக்க முடியுன்றது. யாஹ்! வெல்கம் டூ ஸ்ரீஸ் குவைட் கார்னர். திஸ் இஸ் ஸ்ரீமதி. இந்த சேனல் நீங்க முதல் தடவை பார்க்குற மாரி இருந்தா, இந்த சேனல்ல நான் லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆல்சோ ஹெல்த், ஃபினான்ஸ் அண்ட் ஆல்சோ டீட்டெயில்ஸ் ஆஃப் வெல்த் இது எல்லாத்தையும் பத்தி நான் சொல்லிட்டுருக்கேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரஸ்டட் ஆன் தீஸ் டாபிக்ஸ் டெஃபினெட்லி ஃபாலோ மீ அண்ட் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணிட்டு பெல் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க. டூ ஃபாலோ திஸ் பேஜ் அண்ட் ஹெல்ப் இட் அவுட். ஓகே. நம்ம உள்ள போலாம். ஸ்கிரிப்டிங் டெக்னிக். இட்ஸ் வெரி காமன் டெக்னிக் வி ஆர் யூசிங் டு மேனிஃபெஸ்ட் அவர் ட்ரீம். ஓகே. ஸோ நம்மளுக்குன்னு ஒரு விஷஸ் இருக்கு. நம்ம இந்த விஷயத்தெல்லாம் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கு, ஆர்வம் இருக்கு. அண்ட் எந்த மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணா வி கேன் ஏபிள் டு டூ திஸ் அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்காம இருக்கலாம். ஸோ எவ்ரிபடி இஸ் டெல்லிங் எப்படி பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம். பட் நோபடி இஸ் டெல்லிங் லைக் ஹவ் டு செக்ரிகேட் த திங்ஸ் அண்ட் ஹவ் டு ரைட் இட் டவுன். ஸோ இப்போ வந்து நான் ஸ்கிரிப்பிங் டெக்னிக்குன்னு நான் ஈஸியாக சொல்லிடலாம். பட் ஆனால் அந்த ஸ்கிரிப்பிங் டெக்னிக்கில் வந்து என்ன பண்ணணும், எப்படிலாம் எழுதணும் அப்படின்றது நம்ம யாருக்கும் தெரிய போகிறதில்ல. அண்ட் இன்னொரு விஷயம், என்னோட ரியல் லைஃப்பில் இந்த ஸ்கிரிப்டிங் டெக்னிக் பண்ணி நான் நிறைய விஷயங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். சீரியஸ்லி அது நீங்கள் நம்பவே மாட்டீங்க. தேர் இஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஒரு சின்ன விஷயத்துலேருந்து ஒரு பெரிய விஷயமா, அதாவது என் லைஃப்பில் நான் பெரிய விஷயமா நினைக்கிற எல்லாத்தையுமே நான் வந்து ஸ்கிரிப்டிங் டெக்னிக் மூலம் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். டெஃபினெட்லி இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். You will get the ideas and definitely you will manifest your dreams as well. Okay, போலாமா? I am just segregating the things with a part 3 level. So part 1. பார்ட் 1 ஆக்சுவலி நீங்க என்ன பண்ணணும்னா, யூ ஹேவ் டு டேக் ஒன் பேப்பர், A4 ஷீட், நாட் இன் நோட்ஸ். அதாவது மொபைல் ஃபோன்ல இல்ல, சிஸ்டம்ல இல்ல. யூ ஹேவ் டு டேக் த பேப்பர். ஒரு ஒரு A4 ஷீட் பேப்பர் ஆர் ஒயிட் பேப்பர், நாட் ரூல் பேப்பர், இட்ஸ் அன்ரூல்ட். ஒயிட் பேப்பர் எடுத்துக்கிட்டு ஒரு பென் எடுத்துக்கோங்க. நாட் அ பிளாக் பென், ப்ளூ, கிரீன் ஆர் ரெட். இந்த 3 பென் நீங்க எடுத்துக்கோங்க. இஃப் இட் இஸ் கம் அண்டர் ஆன் லவ், யூ ஹேவ் டு டேக் தி ரெட் ஆர் பிங்க், a pink pen. And if it is come under to the money or abundance or job or anything else, you have to take the green pen. Or else like உங்களோட ஹெல்த் அண்ட் மற்றபடியான நார்மலான ஒரு விஷயங்கள், இந்த நிமிஷத்தில் இது எனக்கு நடக்கணும், ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறேன், உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கிறீங்க, எப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் ப்ளூ பென் எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் அ பார்ட் 1 ஸ்டெப். யூ ஹாவ் டு டூ திஸ் ஃபர்ஸ்ட். எந்த ஃபோன், மொபைல், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ்லாம் இல்லாமல் ஒரு தள்ளி வச்சுட்டு ஒரு நோட் அண்ட் பென் எடுத்துக்கிட்டு உட்காருங்க. அண்ட் யூ ஹாவ் டு டேக் த கேண்டில். கேண்டில் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் சிட் அண்டர் தி லைக் சேர்லேயோ, ஸோ வேறெவர் யூ ஆர் கம்ஃபர்டபுள், யூ ஹாவ் டு சிட் தேர். உட்காந்துக்கிட்டு உங்களோட பேப்பர் எடுத்துக்கிட்டு, பென் எடுத்துக்கிட்டு, கண்டிப்பாக ஒரு 5 to 10 minutes கண்ணை மூடி உட்காருங்க. நார்மலாக நத்திங், எதை பற்றி யோசிக்க தேவையில்ல, நீங்கள் எதை பற்றி பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் சிட் டவுன் அண்ட் திங்க் அபவுட் தி ஏதாவது ஒரு நேச்சர் பற்றியோ, இல்லை ஏதாவது ஒரு பீஸ்ஃபுல்லான மியூசிக், இந்த மாதிரி ஏதாவது காமாக உங்கள் மைண்டை வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. பார்ட் 2, அதாவது ஸ்டெப் 2. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணதுக்கப்புறமா யூ ஹாவ் டு செட் தி இன்டென்ஷன். நான் என்ன எழுத போகிறேன், நவ் யூ ஆர் கோயிங் டு ரைட் தி லெட்டர் ஃபார் யூனிவர்ஸ் ஆர் த காட். ஸோ நான் இப்போ ஒரு இன்டென்ஷன் மைண்டில் செட் பண்ணிக்கணும். இப்போ என்ன, நான் வந்து இப்போ எனக்கானதை நான் சொல்கிறேன். ஸோ ஐ வாண்ட் டு கோ சம் ஐலேண்ட் ஆர் ஏதாவது ஒரு அப்ராட் நான் போகணும், இன்டர்நேஷ்னல் ட்ரிப் நான் போகணும் அப்படின்ற மாதிரி நான் மைண்ட் செட்டில் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐ ஹாவ் டு ரோட் இட் டவுன் ஆஸ் அ லெட்டர். ஸோ அப்படி நீங்கள் எழுதும் பொழுது, ஸோ அந்த இன்டென்ஷன் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும். நான் அந்த இடத்துல இருக்கேன், இங்கே நான் நடந்துக்கிட்டு இருக்கேன். ஐ எம் சீயிங் த ரிவர், ஐ எம் சீயிங் த பியூட்டிஃபுல் ட்ரீ தேர், ஐ எம் சீயிங் த பியூட்டிஃபுல் பேர்ட்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல் பீப்புள். இந்த மாதிரிலாம் நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும். ஸ்டெப் 3, எதை பற்றியும் யோசிக்காமல், யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாதபடி ஒரு 15 to 20 minutes ஒரு இடத்துல, அமைதியான இடத்துல உட்காந்து எழுதுங்க. பிகாஸ் திஸ் லெட்டர் இஸ் ஃப்ரம் யூ டு யூனிவர்ஸ் ஆர் காட். ஸோ அந்த நேரத்தில் யாரோட இன்ட்ராக்ஷனும் வேண்டாம். இஃப் யூ ஆர் கெட்டிங் எனி மொபைல் கால்ஸ், அதாவது ரொம்ப இம்பார்ட்டண்டான கால் வரப்போகுது அப்படின்னு இடத்துல எழுதாதீங்க. வெனவர் யூ ஆர் கெட்டிங் டைம். ஸோ காலையில் எனக்கு 6 மணிக்கு டைம் இருக்குது, ஒரு 9 மணி 10 மணி, எந்த டைம்லாம் தெரியாது, ஒரு நடுராத்திரி எனக்கு டைம் இருக்குது, ஃபைன். யூ ஜஸ்ட் ஷட் டவுன் யுவர் ஃபோன்ஸ், ஷட் டவுன் யுவர் எலக்ட்ரானிக்ஸ், லைக் உங்களுக்கு சிஸ்டம் எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் உட்காந்து எழுதுங்க. ஓகே, இப்போ எப்படி பண்ணலாம், ஹவ் டு டூ இட் அண்ட் ப்ரொசீஜர் ஐ எம் டெல்லிங், ப்ராப்பராக கேட்டுக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், கேண்டில் வச்சுக்கிட்டு ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்துக்கிட்டு உட்காரணும்னு சொல்லிட்டு. உட்காந்துட்டு யூ ஹாவ் டு ரைட் இட் டவுன்.
டியர் யூனிவர்ஸ் ஆர் டியர் காட், இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான காட் டியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுளோட நேம் எழுதிக்கோங்க. அப்புறம் நீங்கள் எழுத ஆரம்பிங்க. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இஃப் ஐ வாண்ட் சம் ஜாப், லைக் எனக்கு வந்து இப்போ வந்து அமேசானில் வந்து ஒரு ஜாப் வேணும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுக்கிறேன். ஆர் தேங்க் யூ ஃபார் திஸ் ஜாப் from Amazon. I got an offer letter on this date. So you have to write it down like a Tamil எழுதுனா இங்கிலீஷ் எழுதுனா whenever, like whatever the language you prefer. உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ இல்லை உங்களுக்கு எது ஈஸியாக வருதோ அதை நீங்கள் வச்சு எழுதிக்கலாம். ஸோ இப்போ நான் தமிழ்லேயும் சொல்கிறேன், இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன். தமிழில் வந்து இப்போ நான் எனக்கு இந்த அமேசானில் நான் வேலை பார்த்துட்ருக்கேன், இங்கே வந்து சூழல் ரொம்ப நல்லா இருக்குது, ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள் வித் திஸ் பிளேஸ், ஐ எம் ஹேவிங் அ பியூட்டிஃபுல் பீப்புள் சரௌண்டட் மீ, எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லா விஷயமும் நடந்துட்டுருக்கு, ஐ எம் கெட்டிங் மை பர்ஃபெக்ட் எல்பிஏ. பர்ஃபெக்ட் எல்பிஏ மீன்ஸ் உங்களுக்கு எந்த எல்பிஏ வேணும் அந்த மாதிரி. இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரைட் இட் டவுன் அஸ் இன் ஹெல்த், உங்களுக்கு உடம்பு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா, நான் இப்போ நல்லா இருக்கேன், என்னுடைய என்னுடைய கால் கை எல்லாமே வந்து நல்லா செயல்படுது, ஐ எம் ஹாப்பி. இது வந்து நீங்கள் உங்களுக்காக மட்டும் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. உங்கள் அம்மாக்காக, அப்பாக்காக, வாட் எவர், லைக் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், உங்களோட இன்லாஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், யாருக்காகவும் நீங்கள் எழுதலாம். கண்டிப்பாக நடக்கும். ஸோ இதை மாதிரி எழுதிட்டு நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு தடவை எழுதிட்டு ஒரு தடவை லவுடராக படிக்கணும். நீங்கள் அதை விஷுவலைஸ் பண்ணி கண்ணை மூடி முதல்ல வந்து அதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் வந்து இப்போ நடந்து போயிட்டுருக்கேன், இந்த அமேசான் அந்த வாக் ஓவரில் வந்து நான் வந்து நடந்து போயிட்டுருக்கேன், நான் வந்து என்னுடைய ஐடி கார்டு எடுத்து செக்இன் வைக்கிறேன். ஸோ டூ மெனி பீப்புள்ஸ் ஆர் லைக் தேர் அண்ட் தே ஆர் என்ஜாயிங் மை அவைலபிலிட்டி. நான் வந்து உள்ளே போகிறத பார்த்து எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க, அமேசானில் கிடச்சி எல்லோரும் கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதணும். ஓகேங்களா? அண்ட் இப்போ நீங்கள் இதெல்லாம் விஷுவலைஸ் பண்ணி முடிச்சாச்சு, எல்லாம் எழுதியாச்சு. ஸோ ஒரு தடவை நீங்கள் லவுடாக படிச்சாச்சு. வாட் யூ சப்போஸ் டு டூ த நெக்ஸ்ட் ஸ்டெப்? பேப்பரை நல்லா 4ஆ மடித்து ஒரு டைரிக்குள்ளே வச்சுட்டு அந்த விஷயத்தை பற்றி லெட் கோ பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், அந்த இடத்துக்கு நீங்கள் தகுதியானவராக இருக்கணும். ஓகேங்களா? டெஃபினெட்லி இப்போ நான் வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறேன், ஐம் கோயிங் டு த அமேசான் சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு மைண்டில் வந்து ஒரு நெகட்டிவ் தாட் இருக்கக்கூடாது. இப்போ நான் அமேசானுக்கு போகணுன்னா ஐ ஹாவ் சம் ஸ்கில்ஸஸ் டு கிராக் மை இன்டர்வியூ. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷனுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ திஸ் இஸ் நாட் ஓன்லி ஃபார் ரைட்டிங் அ ஸ்கிரிப்டிங், அதுக்கான ஒரு ஊண்டுகோலாக நீங்கள் இருக்கணும். இது நான் பண்ணால் கண்டிப்பாக அந்த இடத்துல ரீச் ஆகிடுவேன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கே வரும்பொழுது டெஃபினெட்லி தட் லெட்டர் வில் ஒர்க். அண்ட் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன், இந்த மாதிரி ஸ்கிரிப்டிங் பண்ணி எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஒன்று நான் சொல்கிறேன், ஐ அம் ஜஸ்ட் ஷோயிங் மை ஸ்கிரிப்டிங் ஆஸ் வெல். ஸோ எவ்ரி ஒன் ஏபிள் டு சி, பட் ஐ எம் நாட் ஷுர் லைக் எல்லாருக்கும் வந்து இந்த லெட்டர்ஸ் எல்லாமே தெரியுமான்னு சொல்லிட்டு. இதில் நிறைய விஷயம் எழுதியிருக்கேன், பட் ஆல்மோஸ்ட் 60-70% எல்லாம் நடந்திருக்கு என்னோடய லைஃப்பில். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒன் வந்து எனக்கு வந்து எஸ்ஆர்எம்மில் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அண்ட் ஐ ஹாவ் ரோட் த ஸ்கிரிப்ட். ஆக்சுவலி எஸ்ஆர்எம்ன்றது வந்து லைக் எவ்ரிபடிஸ் ட்ரீம், எவ்ரிபடின்னு சொல்ல முடியாது, லாட்ஸ் ஆஃப் பீப்புள் ட்ரீம் ஃபார் எஸ்ஆர்எம்மில் படிக்கிறது ஒரு நிறைய ட்ரீம் ஆக்சுவலி. ஸோ எனக்கும் அப்படி இருந்துச்சு 9th ஸ்டாண்டர்டில் இருந்து. அண்ட் 11th ஸ்டாண்டர்டில் வந்து ஐம் ஜஸ்ட் ரைட்டிங் டவுன், லைக் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பில் இருக்குன்னா அது எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எனக்கு ஸ்கோர் எடுக்கணும்னு நினச்சேன். அண்ட் ஐ ஸ்கோர்ட் 454 in 10th. ஸோ ஐ காட் அ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் குரூப். அண்ட் 12th முடிச்சதுக்கப்புறமா அந்த சேம் அந்த நானுமே எந்த மார்க் எடுக்கணும்னு நினச்சனோ அதுக்கேற்ற மாதிரி 970+ கிட்ட நான் எடுத்தேன். ஸோ இப்போ எனக்கு ஒரு காலேஜில் சேரணும். ஸோ ஐ காட் அ ஆப்பர்ச்சுனிட்டி இன் சென்ட் மேரிஸ் அண்ட் ஐ ஹவ் ஆல்ரெடி ஜாயின்டு. ஆனால் ஐ ஹாவ் அ இன்டர்னல் தாட், லைக் எனக்கு எஸ்ஆர்எம் தான் படிக்கணும், எதுவாக இருந்தாலும் நான் எஸ்ஆர்எம் தான் படிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஐ ரோட் இட் டவுன். வித்தின் 1.5 month நினைக்கிறேன், நான் ஐ காட் அன் ஐடி கார்டு அண்ட் எவ்ரி திங் இன் சென்ட் மேரிஸ். பட் அந்த வித்தின் 1.5 monthல ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரைட் டவுன் எக்ஸாம் ஆஃப் அ ஃப்ரீ எஜுகேஷன் இன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. ஸோ அதில் நான் எழுதி ஐ காட் செலக்டட் இன் அன் இன்டர்வியூ. ஸோ நான் போயிட்டு நிற்கும் பொழுது 3 காலேஜ் இருக்குது. சென்ட் மேரிஸில் ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்கணும்னா அந்த எக்ஸாம் எழுதுனேன் நான். ஐ தாட் லைக் ஓகே திஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஒன்ட் ஒர்க் அப்படின்ற மாதிரிலாம் மைண்ட் ஓடிடுச்சு. ஸோ அதை பற்றின விஷயங்களை மறந்துட்டேன். அப்புறம் நான் போய் உட்காரும் பொழுது 3 பேர் என் முன்னாடி உட்காந்துட்ருக்காங்க. ஸோ யூ வாண்ட் டு செலக்ட் எனி ஒன் ஆஃப் த காலேஜ் விச் இஸ் அவைலபிள் இன் ஸ்க்ரீன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டாங்க. ஸோ தேர் வாஸ் 3 செக் பாக்ஸஸ். ஒன் இஸ் ஃபார் சென்ட் ஹான்ஸ், எஸ்ஆர்எம், அண்ட் அனதர் ஒன் இஸ் ஃபார் பச்சை பாஸ். Sorry, not Pache Pass, like Queen Mary's. So I don't have a second thought. I know this is a universe working. So something is happening, like universe is working for my favor. I just selected the checkbox of second one.
ஐயோ! உங்களுக்கு தெரியாது லைக் ஐ வாஸ் இன் கொளத்தூர். எஸ்ஆர்எம் வந்து காட்டங்குளத்தூர். த லைக் நேம் சேமா இருந்தாலும் ஆல்மோஸ்ட் 50 கிலோமீட்டர்ஸ் ஐ நீட் டு ட்ராவல் அண்ட் 50 கிலோமீட்டர்ஸ் ஐ நீட் டு ட்ராவல் பேக் அண்ட் கம் பேக். லைக் 25 கிலோமீட்டர்ஸ் 50 கிலோமீட்டர்ஸ் நான் வந்து ட்ராவல் பண்ணணும். ஸோ தே ஆர் ஆஸ்கிங் 50 கிலோமீட்டர் எப்படிம்மா போயிட்டு வருவேன்? ஐ கேன் சொல்லி ஐ காட் செலக்டட் வித் எஸ்ஆர்எம். எவ்வளோ அழுதுன்னு எனக்கு தான் தெரியும். ஆக்சுவலி இட் வாஸ் அன் ஹாப்பி டியர்ஸ். என்னால கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவு அழுதேன். ஸோ ஐ ஆம் டெஃபினெட்லி டெல்லிங் யூ கைஸ், இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் ஆல்சோ மை மேரேஜ். அது ஒரு பெரிய கதை. ஸோ ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ அனதர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் ஸ்டோரி. ஸோ இதை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நானே ஒரு சாட்சியா இருக்கேன். ஸோ யூ கைஸ் ஹேவ் டு ட்ரை இட். This is my success story. Definitely you guys definitely share your success story in my page as well or in my mail ID நான் ப்ரொவைட் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். You will get it.